வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு எபிக் லைஃப். நான் உங்கள் வெற்றி கூட்டாளி. இன்றைய வீடியோ பதிவில் நீங்கள் மற்றவங்க முன்னாடி மதிப்பு மிக்க ஒரு நபராக இருக்கிறதுக்கு நீங்கள் பின்பற்ற வேண்டிய ஒரு 5 முக்கியமான சைக்கலாஜிக்கல் ட்ரிக்ஸை நாம் பார்க்க போகிறோம். இந்த 5 சைக்கலாஜிக்கல் ட்ரிக்ஸுமே தலைகீழ் உளவியல் அப்படின்னு சொல்லப்படுற, அதாவது ரிவர்ஸ் சைக்காலஜி அப்படின்னு சொல்லப்படுற சைக்காலஜியின் அடிப்படையில் வரக்கூடிய 5 முக்கியமான ட்ரிக்ஸ். அது என்னது ரிவர்ஸ் சைக்காலஜி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஒரு விஷயத்தை ஒருத்தருக்கு டைரெக்டாக சொல்கிறதுக்கு பதிலாக ஒரு ஆப்போசிட்டான ஒரு விஷயத்த சொல்லி அவங்க என்ன செய்யணுமோ அந்த விஷயத்தை செய்ய வைக்கிறது. இது நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம். உதாரணத்துக்கு, இங்கு குப்பை கொட்டாதீர்கள் அப்படின்னு ஒரு போர்டு போட்டிருப்பாங்க. ஆனால் அந்த போர்டுக்கு கீழே தான் அந்த ஊரில் விட அதிகமான குப்பை கொட்டப்பட்டிருக்கும். ஏன் இதை மக்கள் எல்லாருமே படிக்கிறாங்க, எல்லாத்துக்குமே புரியுது, ஆனாலும் ஏன் அங்கே தேடி போய் குப்பை கொட்டுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் ரிவர்ஸ் சைக்காலஜி. ஒரு விஷயத்தை செய்யாதே அப்படின்னு சொல்லும்போது அல்லது செய்யாதே அப்படிங்கிற ஒரு கட்டளை பிறப்பிக்கப்படும் போது உங்களுக்குள்ளே ஒரு ரியாக்டன்ஸ் அப்படின்னு சொல்லப்பட ஒரு விஷயம் ஆக்டிவேட் ஆகுது. நீங்கள் அதற்கு எதிராக நீங்கள் வினை புரிய உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் உங்களை மோட்டிவேட் பண்ணுது அல்லது ஒரு ஆர்வம் ஏற்படுது. நான் ஏன் அதை கேட்கணும் அப்படிங்கிற ஒரு ஈகோ வெளிப்படுது. எப்படியோ ஏதோ ஒரு விதத்தில் ஒரு விஷயத்தை இதை பண்ணாதே அப்படின்னு சொல்லும்போது அதை நம்ம பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளே ஏற்படுது இல்லைங்களா? இதுதான் தலைகீழ் உளவியல் அப்படின்னு சொல்லப்படுற ரிவர்ஸ் சைக்காலஜி. சரி, இதை எப்படி உங்களுடைய மதிப்பை கூட்டுறதுக்கு பயன்படுத்தலாம்? ஒவ்வொரு விஷயமா பார்க்கலாம். முதலாவது, pretend like you are not interested even if you are. உங்களுக்கு ஒரு விஷயத்தில் ஆர்வம் இருக்குது அப்படின்னா கூட, அல்லது ஒருத்தர் மேலே ஆர்வம் இருக்குது அப்படின்னா கூட ஆர்வம் இல்லாத மாதிரி நீங்கள் காமிச்சிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு, நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க, அந்த கடையில் ஒரு பொருள் வாங்க போகிறீங்க. அந்த பொருளோட விலையை கொஞ்சம் அதிகமாக சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அந்த பொருளை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் உங்களுக்குள்ளே இருக்கிறத அந்த கடைக்காரர் பார்த்துட்டா அவர் விலையை குறைக்கவே மாட்டார். ஆனால் உங்களுக்கு ஏதோ டைம் இல்லாத மாதிரியோ அல்லது இந்த பொருளை சும்மா நான் பார்க்க வந்தேன் ஆனால் எனக்கு உண்மையாகவே இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த கடைக்காரர் அந்த விலையை குறைக்கிறதோடு மட்டும் இல்லாமல் எப்படியாவது உங்களுக்கு அந்த பொருளை விற்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்குள்ளே ஏற்படும். இதையே ஒரு நபர் மேலே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி நீங்கள் காமிச்சிக்கும் போது அந்த நபர் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை, உங்களுடைய அட்டென்ஷனை, உங்களுடைய கவனத்தை ஈர்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு ஏற்படும். நம்பர் 2, இஃப் இட் இஸ் ஸ்கேர்ஸ் பீப்புள் வாண்ட் இட் மோர். எந்த ஒரு விஷயத்தில் பற்றாக்குறை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மக்கள் பார்க்குறாங்களோ அந்த விஷயந்தான் எனக்கு அதிகமாக வேணும் அப்படிங்கிற எண்ணம் மக்கள் மனசில் ஏற்படும். இப்போ சில ப்ராடக்ட்ஸுக்கோ சில கடைகளில் நீங்கள் இந்த விளம்பரத்தை பார்த்துருக்கலாம். லிமிட்டட் டைம் ஆஃபர், குறைந்த காலம் மட்டும்தான் இது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விளம்பரம் படுத்தியிருப்பாங்க. ஒரு சில பொருட்களுக்கு வெயிட்டிங் பீரியட் இருக்கும். நீங்கள் இந்த கார் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் 1 வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் எல்லாம் இருக்கும். ஏன்னா நாங்கள் ரொம்ப மெதுவாக மேனுஃபேக்சர் பண்ணுறோம், மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு அது பத்தல இது பத்தல, ஏதோ காரணங்கள் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் இவ்வளோ நாள் வெயிட்டிங் பீரியட் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் போடுவாங்க. அதுக்கு தான், அந்த காரை வாங்குறதுக்கு தான் நிறையா பேர் புக் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஒரு சில இடத்துல லிமிடெட் சீட்ஸ் ஒன்லி அப்படின்னு போட்டிருப்பாங்க. குறைந்த எண்ணிக்கையில் இருக்கைகள் இருக்குது அப்படின்னு போட்டிருப்பாங்க. அங்கே நிறைய பேர் போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மக்கள் மனசில் ஏற்படும். இது எல்லாமே எதற்காக அப்படின்னா ஒரு விதமான பற்றாக்குறையை ஏற்படுத்துறதுக்காக. இந்த விஷயம் பற்றாக்குறையாக இருக்கும்போது உங்களுக்குள்ளே அதை வாங்கணும், அந்த இடத்துக்கு போகணும், அதை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்படும். சரி, இதை எப்படி நீங்கள் வேறு விதமாக பயன்படுத்தலாம் அப்படின்னா, த 48 Laws of Power புத்தகத்தில் ராபர்ட் கிரீன் ஒரு விதி சொல்லியிருப்பார். ஆப்சன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் பயன்படுத்துங்க. அதாவது நீங்கள் ஒரு இடத்துல அதிகமாக இல்லாமல் இருக்கிறப்போ அந்த இடத்துல நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மக்கள் மனசில் அந்த இன்ட்ரெஸ்ட்டை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதியில் கூட சொல்லியிருப்பார். உங்களுடைய நண்பர்கள் வீட்டுக்கோ சொந்தக்காரங்க வீட்டுக்கோ அடிக்கடி நீங்கள் போய்கிட்டே இருக்கும்போது, நீங்கள் அடிக்கடி அங்கே இருந்துக்கிட்டே இருக்கும்போது அவங்க உங்களை பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் இது எப்போவாச்சும் ஒரு தடவை அவங்க வீட்டுக்கு போங்க, எங்களுக்கு ரொம்ப பெருசாக கவனிப்பாங்க, வரவேற்பாங்க. ஏதோ ஒரு ரொம்ப நாள் கழித்து வந்திருக்கீங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. இது எதற்காக அப்படின்னா, நீங்கள் ரொம்ப நாள் அவங்கள பார்க்காததுனால அந்த இடத்துல ஒரு பற்றாக்குறையை நீங்கள் ஏற்படுத்தி இருக்கிறீங்க. நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கீங்க அப்படிங்கிறத அவங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கீங்க. ஸோ அதனால் அவங்க உங்களை ரொம்ப ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணுறாங்க. இதுவே நம்ம அடிக்கடி டெய்லியும் போய்கிட்டே இருந்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும்? இந்த அளவுக்கு ஒரு கவனிப்போ வரவேற்போ இருக்காது இல்லைங்களா? ஸோ இந்த விதியை நீங்கள் இப்படியும் பயன்படுத்தலாம். நம்பர் 3, கிவ் அண்ட் டேக். கொடுத்து பெறுங்கள். ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஒரு ஸ்டடி ஒன்று கண்டக்ட் பண்ணாங்க. அது என்ன அப்படின்னா,
ஒரு ஒரு வெயிட்டருடைய பிஹேவியர் எந்த அளவுக்கு அவங்க வாங்கக்கூடிய டிப்ஸில் ஒரு இம்பேக்ட் பண்ணுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ஸ்டடி ஒன்று பண்ணாங்க. அதில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு வெயிட்டர்கிட்ட வந்து பில் கொடுக்கும்போது அவர் காம்ப்ளிமெண்ட்ரியாக வெறும் பில் மட்டும் கொடுக்காம ஒரு மின்ட்டை வந்து கொடுக்குறாரு. ஸோ அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அவர் வாங்குகிற டிப்ஸை விட 3 மடங்கு அதிகமாக அவருக்கு டிப்ஸை வந்து மக்கள் கொடுத்தாங்களாம். அதுவே வந்து அடுத்த முறை, அதாவது அடுத்த நாள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2 மின்ட்டு கொடுக்குறாங்க. 2 மின்ட்டு அந்த வெயிட்டர் கொடுத்தப்போ அவருடைய அந்த டிப்ஸ் அப்படிங்கிறது 14% அதிகரிச்சு தான். அதுக்கு அடுத்த முறை ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறாங்க. அது என்ன அப்படின்னா, அந்த மின்ட்டை வந்து கொடுக்கும்போது 2 மின்ட்டை கொடுக்கும்போது அந்த வெயிட்டர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, ஃபார் யூ நைஸ் பீப்புள் ஹியர் இஸ் அன் எக்ஸ்ட்ரா மின்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சார் மேடம் உங்களுக்காக நான் ஒரு எக்ஸ்ட்ரா மின்ட் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு ரொம்ப பணிவாக வந்து சொல்லும்போது அவருக்கு அந்த டிப்ஸ் பார்த்திங்கன்னா 23% அதிகரிச்சு தான். இங்கே என்ன ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, நாம் ஒரு நபருக்கு ஒரு மதிப்பை கொடுக்கும்போது அவர் பதிலுக்கு நமக்கு வேற ஒரு விஷயங்களை நமக்கு பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் சிம்பிளாக இங்கே வந்து நடக்குது. ஸோ இதை எப்படி நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படின்னா, நீங்கள் ஏதாவது ஒரு நபரை பார்க்கும்போது சும்மா போகாமல் அவங்களுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட்டை வாங்கிட்டு போகலாம். அது எதுவாக வேணாலும் இருக்கலாம், ஃப்ரூட்ஸாக இருக்கலாம், சாப்பிட்ற பொருட்களாக இருக்கலாம், ஒரு புத்தகமாக இருக்கலாம், அவருக்கு பிடிச்ச ஒரு ஐட்டமாக இருக்கலாம். ஸோ இப்படி வாங்கிட்டு போகும்போது உங்களுடைய மதிப்பு அதிகரிக்கும். அதாவது அவர் உங்களுக்கு திரும்ப ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்குள்ளே ஏற்படும். நம்பர் 4, பீப்புள் லுக் ஃபார் சோஷியல் ப்ரூஃப், கிவ் தேம். சோஷியல் ப்ரூஃப் அப்படின்னா, சமூகத்தில் வந்து இந்த விஷயம் வந்து நம்ம ஒரு சொல்லுவோம், இது வந்து இப்படிப்பட்டது அப்படின்னு நம்ம சொல்லும்போது மக்கள் அதை நம்ப மாட்டாங்க. அதுக்கு பதிலாக இந்த விஷயம் இப்படிப்பட்டது அப்படின்னு ஒரு ப்ரூஃப் காமிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, அதை வந்து நம்புவாங்க. இது நீங்கள் டெய்லியும் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயந்தான். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஆன்லைனில் அமேசான்லேயோ ஏதோ ஒரு வெப்சைட்டில் நீங்கள் போயிட்டு ஒரு பொருள் வாங்க போகிறீங்க. அடுத்தது அந்த பொருளை செலக்ட் பண்ணினதுக்கப்புறம் நீங்கள் எங்கே போவீங்க அப்படின்னா ரிவ்யூஸுக்கு போவீங்க. எத்தனை பேர் ரிவ்யூ பண்ணியிருக்கிறாங்க, எத்தனை ஸ்டார் கொடுத்துருக்குறாங்க, என்ன மாதிரியான ரிவ்யூஸ் வந்து அந்த கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதெல்லாமே வந்து படித்து பார்ப்பீங்க. இதுதான் வந்து சோஷியல் ப்ரூஃப் அப்படிங்கிறது. அப்போ அந்த சோஷியல் ப்ரூஃப் பார்க்கும்போது பரவாயில்ல, இது நல்ல பொருளாக தெரியுது அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே ஏற்படும். இதுவே வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸ், நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கும்போது இது நல்ல பொருள் மாதிரி தெரியலையே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ளே ஒரு எண்ணம் ஏற்படும் இல்லைங்களா? ஸோ இதுதான் வந்து சோஷியல் ப்ரூஃப் அப்படிங்கிறது. இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இதை வந்து பெஸ்ட் அப்படிங்கிறத மக்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னா இது பெஸ்ட் அப்படின்னு வாயில் சொல்லக்கூடாது. இது எந்த அளவுக்கு பெஸ்ட் அப்படின்னு ஒரு சோஷியல் ப்ரூஃபை வந்து காமிக்கணும். மக்கள் அதை பார்க்குற மாதிரி கேட்குற மாதிரி செய்யணும். அப்படி செஞ்சீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது பெஸ்ட்டு தான்ப்பா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்க மனசில் வரும். நம்பர் 5, சேலஞ்சஸ் ஆக்டிவேட்ஸ் ரியாக்டன்ஸ். ஸோ ஒரு சவால்களை ஒருத்தங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு ரியாக்டன்ஸ் ஏற்படும். இதுக்கு எதிராக நாம் வந்து செயல்படணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்பட்டு அந்த விஷயத்தை செய்வாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு அம்மா இருக்காங்க, அவருடைய சின்ன பையன் இருக்கிறான். அந்த பையனுக்கு வந்து சாப்பிடுக்கண்ணா சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பையன் சாப்பிட மாட்டேங்கிறான். ஆனால் இதுவே நீ எவ்வளோ நேரத்தில் சாப்பிட்டு முடிக்கிற பார்க்கலாமா, யார் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு முடிக்கிறாங்க பார்க்கலாமா அப்படின்னு ஒரு சேலஞ்ச் அங்கே கொடுக்கும்போது அவன் வேகமாக சாப்பிட்டு முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த சின்ன பையனுக்குள்ளே ஏற்படுது. யாராவது ஒரு வேலையை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னா அதை வெறுமனே செய் அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஒரு சேலஞ்சை நம்ம கொடுக்கும்போது, ஒரு சவாலை ஏற்படுத்தும் போது அதை செய்யணுங்கிற ஒரு மோட்டிவேஷன் பல மடங்கு அதிகரிக்கும். இந்த ஃபிட்னஸ் கோச்சஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சேலஞ்சஸை வந்து ஆட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ தான் வந்து நம்ம தொடர்ச்சியாக எக்ஸசைஸ் பண்ணணும், ஒர்க் அவுட் பண்ணணும், நம்மளால் முடியல அப்படின்னாலும் புஷ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளே பயங்கரமாக அதிகரிக்கும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான சவால்களை அவங்க முன்வைக்கிறதுனால. நிறைய அந்த ஸ்போர்ட்ஸ் படங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டீம் வந்து சரியாக பெர்ஃபார்ம் பண்ணாது, உடனே அந்த கோச் வந்து ஏதோ வந்து பேசுவார். பேசுனதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள பயங்கரமாக மோட்டிவேஷன் ஆகி அந்த கேமை வந்து ஜெயிச்சிருவாங்க. இது எப்படின்னு கேட்குறீங்க? இந்த மாதிரியான ஏதோ ஒரு சில விஷயங்கள், ஏதோ ஒரு வார்த்தைகள் அவங்கள வந்து தூண்டி விடுது அல்லது சவால்களுக்கு உள்ளாக்குது. நண்பர்களே, இந்த 5 சைக்கலாஜிக்கல் ட்ரிக்ஸ் உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதில் எது உங்களுக்கு ஆப்டாக இருக்கோ அதை எடுத்து பயன்படுத்துங்க. நிச்சயமாக இது சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகும். அடுத்த வீடியோ பதிவில் மேலும் ஒரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.